தேவனே, இன்று என்னை ஒரு மாற்றும். ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி. சாத்தானின் வல்லமையை உரிந்து போடுதல். லூக்கா 6:12. அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ரா முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். வாசிக்க வேண்டிய பகுதி லூக்கா 6ஆம் அதிகாரம் 11 முதல் 19 வரை. அவர்களோ மூர்க்க வெறி கொண்டு இயேசுவை என்ன செய்யலாம் என்று ஒருவரோடொருவர் ஆலோசித்தார்கள். அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ரா முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். பொழுது விடிந்த போது அவர் தம்முடைய சீசர்களை வரவழைத்து அவர்களில் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார். அவர்கள் யாரெனில், பேதுரு என்று தாம் பெயரிட்ட சீமோன், அவன் சகோதரனாகிய அந்திரேயா, யாக்கோபு, யோவான், பிலிப்பு, பர்த்தலோமேயு, மத்தேயு, தோமா, அல்பேயுவின் குமாரனாகிய யாக்கோபு, செலோத்தே எனப்பட்ட சீமோன், யாக்கோபின் சகோதரனாகிய யூதா, துரோகியான யூதாஸ் காரியோத்து என்பவர்களே. பின்பு அவர் அவர்களுடனே கூட இறங்கி சமனான ஒரு இடத்திலே நின்றார். அங்கே அவருடைய சீசரில் அநேகம் பேரும் அவருடைய உபதேசத்தை கேட்கும்படிக்கும் தங்கள் வியாதிகளினின்று குணமாகப்படும்படிக்கும் யூதேயா தேசத்து திசைகள் யாவற்றிலிருந்தும் எருசலேம் நகரத்திலிருந்தும் தீரு சீதோன் பட்டணங்கள் இருக்கிற கடலோரத்தில் இருந்தும் வந்தவர்களாகிய திரளான ஜனங்களும் இருந்தார்கள். அசுத்த ஆவிகளால் வாதிக்கப்பட்டவர்களும் வந்து ஆரோக்கியமடைந்தார்கள். அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு எல்லாரையும் குணமாக்கினபடியினாலே ஜனங்கள் யாவரும் அவரை தொடும்படிக்கு வகை தேடினார்கள். ஆமேன். நம்மை நசுக்க நினைக்கும் எதிர்ப்புகளை நாம் சந்திக்கும் போது அதன் வழியாக கடந்து செல்வதை தவிர வேறு வழி இல்லாதிருக்கும் போதும் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜெபியுங்கள். நம்முடைய எஜமான் அதை செய்தார். கோபமடைந்த சுயநீதி பாராட்டும் பரிசேயர்கள் இயேசு கிறிஸ்துவை கொல்வதற்கு ஓநாய்களைப் போல திரிந்த போது இயேசுவோ தேவராஜ்யத்தை பூமியில் கட்ட மும்முரமாக முன்னேறி கொண்டிருந்தார். எதிரியின் பயமுறுத்தல்கள் கிரியைகளின் நிமித்தம் அவருக்கு தாமதிக்க நேரமில்லை என அறிந்திருந்தார். அவர் ரா முழுவதும் ஜெபித்தார். பிதாவின் கரம் அசைகிறவரை தன் ஜெபத்தை நிறுத்த அவரால் இயலவில்லை. பிதா வாக்கு கொடுத்திருக்கிறார், என் கரத்தின் கிரியைகளுக்கு கட்டளை கொடுங்கள். பிதாவை பிடித்திருந்த பிடியை இயேசு தளர்த்தவில்லை. அந்த வல்லமையான ஜெபத்திற்கு பின் அவரை நெருங்க நினைக்கிற பிசாசு மற்றும் அவன் கூட்டத்தின் பயமுறுத்தல்களை சந்திக்கும் தைரியத்தை பெற்றவராக காணப்பட்டார். இருதயத்திலும் மனதிலும் தெளிவுள்ளவராக தன் வாழ்க்கை மற்றும் ஊழியத்தை குறித்த பிதாவின் சித்தத்தை சுமக்க தெரிந்து கொள்ள முன் சென்றார். அவரது தெரிந்து கொள்ளுதலில் துளியும் பிழை இல்லை. ஜெபத்தினால் பிதாவின் சித்தத்தை தெரிந்து கொள்ள அவர் வீரத்தை பெற்றிருந்தார். ஜெபம் நம்மை எதிர்க்கும் எதிரியின் வல்லமையை உரிந்து போடுகிறது. தேவனுடைய தீர்மானங்களை நிறைவேற்ற நீங்கள் பலப்படுத்தப்படுகிறீர்கள். ஆமேன். இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.